ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவர் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அடிக்கடி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. காலிஃப்ளவரை பொடி பொடியாக உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடி மாஸ் மாதிரியே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் வச்சுருங்க. பக்கத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு எப்போதும் போல் தாளிப்போம் இல்லையா? பச்சை மிளகா, வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நான் உப்பு வந்து காய்க்கும் சேர்த்து தான் உப்பு போட்டிருக்கேன். அந்த காய் நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வதங்கி ஒரு 3/4 பதம் வந்து வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை முட்டை பிடிக்குமோ அத்தனை முட்டை போட்டுக்கோங்க. நான் வந்து 2 முட்டை தான் போடுறேன். 2 முட்டையை நல்லா வதக்கிக்கிறேன். 3/4 பாகம் காய் வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எனக்காக ஒரு லைக்காக வச்சு சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ணிவிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய 4வது சேனல். 3 சேனல் டெலிட் பண்ணிட்டேன். யூடியூப்பில் வியூஸும் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபரும் வரமாட்டுறாங்க. ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் ஆச்சு சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ணிவிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முட்டையை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி அந்த பச்சை ஸ்மெல்லு லைட்டாக போகிற வரைக்கும் நல்லா கிளறி உதிரியாக வர வரைக்கும் கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டான காலிஃப்ளவர் முட்டையும் வச்சு பொரியல் ரெடி ஆயிடும். நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் ஆச்சும் சப்ஸ்கிரைப் ஆச்சும் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் என்னால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால. தேங்க்யூ.